ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி சமையல் சேனல். நம்ம இன்றைக்கி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே டைம் தாங்க ஆகும். இப்போ நான் அதுக்கு மைதா மாவு வந்து 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். அதாவது இந்த நான் சொல்கிற அளவு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸில் 15 சைஸ் பாதுஷா கிடைக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா மைதா மாவு கூட நல்லா கலக்கணும். இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணணும். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கை வச்சு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த நெய் மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு இப்படி விரித்து பார்த்திங்க அப்படின்னாவே லேயராக நல்லா அந்த பாதுஷாவில் எப்படி லேயர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு கரெக்டாக ஜூம் ஆகலை, நீங்கள் அது மாதிரி பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாவு நம்ம பிசைஞ்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நமக்கு தேவையான அளவு சர்க்கரை பாவு நம்ம காய்ச்சிடலாம். அதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இது கொதிக்க விடணும். இப்போ இது கூட நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணோம் அப்படின்னா கலர் அண்ட் ஃப்ளேவர் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். குங்குமப்பூ இல்லை அப்படிங்கிறனால அந்த ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இந்த பாகு அடுத்த ஸ்டேஜ்க்கு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம 4லேருந்து 5 ட்ராப்ஸ் மட்டும் லெமன் இல்லை புழிஞ்சிக்கலாம். அதிகமாக புழிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் ஒரு 4லேருந்து 5 ட்ராப் கரெக்டாக ஒரு மாதிரி புழிஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா பாகு சர்க்கரை ஆகாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், பாகு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். நீங்கள் தேவையான சைஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப மினி பாதுஷா மாதிரி வேணும்னா சின்னதாக போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒரு மீடியம் சைஸ் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு குலாப் ஜாமுன் மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நடுவில் ஒரு விரல் வச்சு இதில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் இந்த மாதிரி சேஃப்க்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சைஸில் ஒரு 15 பாதுஷா கிடச்சிருக்கும். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கோல்டன் கலராக மாறணும், அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் லைட்டாக சூடாக இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட ஆகுங்க. ஒரு சைடாக திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை டேரெக்டாக சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு சப்போஸ் ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக அதை சூடுபடுத்திக்கோங்க. பாதுஷா சர்க்கரை பாகில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு 2 சைடும் நல்லா சர்க்கரை பாகு படுற அளவுக்கு கலந்து விட்டுட்டு சர்க்கரை பாகிலே ஊறணும்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பராக பாதுஷா ரெடி. மேலே நீங்கள் டெக்கரேஷனுக்காக வேணும்னா கொஞ்சமாக பிஸ்தாஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்படியே அவ்வளோ சூப்பராக நல்லா கடையில் வாங்குற மாதிரி நல்லா லேயராக வெளியே கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மெத்தட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.